இன்று வாழக்கூடிய முஸ்லீம்கள் கோழைகளாக இருப்பதற்கு என்ன காரணம்? காசாவில் எத்தனையோ அப்பாவி மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள். ஆனால் 52க்கு மேற்பட்ட இஸ்லாமிய நாடுகள் இருந்தும் யாரும் பூர்த்தியான உதவியை அவர்களுக்கு செய்யவில்லை. இந்த அளவுக்கு முஸ்லீம்கள் கோழைகளாக இருப்பதற்கு என்ன காரணம்? அதற்கு அடிப்படை காரணம் என்ன என்று பார்த்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் முக்கியமான 2 விடயங்களை சொன்னார்கள். அதை பற்றி தெளிவாக இந்த பதிவிலே பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. முழு உலகத்திலும் வாழக்கூடிய முஸ்லீம்கள் இன்று கோழைகளாகத்தான் இருக்கிறோம். சிலர் உடல் ரீதியாக கோழைகளாக இருக்கிறார்கள், சிலர் உள்ளம் ரீதியாக கோழைகளாக இருக்கிறார்கள். அவர்களுடைய உரிமைகளை தட்டி கேட்பதற்கு கூட அவர்கள் பயப்படக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் இன்று முஸ்லீம்களைத்தான் குறிப்பாக இலக்கு வைத்து தாக்கப்படுகிறார்கள். அருமையானவர்களே, இந்த காசாவை எடுத்துக்கொண்டால் அப்பாவி எத்தனையோ முஸ்லீம்கள், சிறார்கள், பெண்கள் கொலை செய்யப்பட்டார்கள். ஆனால் 52க்கு மேற்பட்ட அரபு நாடுகள், இஸ்லாமிய நாடுகள் இருந்தும் யாருமே பூர்த்தியாக அவர்களுக்கு உதவி செய்ய முன்வரவில்லை. அதை தட்டி கேட்டவர்களும் மிகவும் குறைவு தான். எத்தனையோ அரபு நாடுகள் இதை கணக்கெடுக்காமல் அவர்கள் விரும்பிய வழியிலேயே சென்று கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, ஒரு காலம் இருந்தது, முஸ்லிம்களுடைய பேரை கேட்டாலே காஃபிர்கள், அந்நியர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ் ஒரு பயத்தை போட்டிருந்தான். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பெயரை கேட்டாலே ரோம் பாரசீகம் நடுங்கும். சில நேரத்திலே எந்த ஒரு யுத்தமும் இல்லாமல் சஹாபாக்கள் பல ஊர்களை வெற்றி பெற்ற சம்பவத்தையும் நாங்கள் கேட்டிருக்கிறோம். இன்று அதற்கு தலைகீழாக மாறியிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் முஸ்லீம்கள் நசுக்கப்படுகிறார்கள், அவர்களுக்கு தான் இலக்கு வைத்து தாக்கப்படுகிறது. எங்கு பார்த்தாலும் அவர்களுக்கு பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை ஏற்படுகிறது. இவர்கள் கோழைகளாக இருக்கிறார்கள். இதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் ஆச்சரியமான 2 காரணங்களை சொன்னார்கள். தற்காலத்தில் இந்த 2 காரணங்கள் முஸ்லீம்களிடத்தில் இருப்பதின் காரணமாகத்தான் நாம் கோழைகளாக இருக்கிறோம். அந்த 2 விடயங்கள் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் சொன்னார்கள். அபூ தாவூதுடைய ரிவாயத், சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யூஷிக்குல் உமம், ஒரு கூட்டம் நெருங்கிவிட்டது, அன் ததாஅ அலைக்கும் கமா ததாஅல் அகலத்து இலா கஸ்அத்திஹா, சாப்பாடு தட்டின் பக்கம் எப்படி சாப்பிடுவதற்காக வேண்டி கூவி அழைப்பார்களோ இதே போல யுத்தத்திற்காக வேண்டி உங்களை கூவி அழைக்கக்கூடிய ஒரு கூட்டம் நெருங்கிவிட்டது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உடனே ஒரு சஹாபி கேட்கிறாரு, வமின் கில்லத்தின் நஹ்னு யௌமஇதின், அல்லாஹ்வின் தூதரே, அந்த நாளில் நாங்கள் குறைவானவர்களாகவா இருப்போம்? இந்த எண்ணிக்கை குறைவானதின் காரணமாகவா அந்நியர்கள் எங்களை யுத்தத்திற்காக வேண்டி கூவி அழைப்பார்கள் என்று இந்த சஹாபி கேட்டோன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பல் அன்தும் யௌமஇதின் கஸீர், இல்லை, அந்த நாளில் நீங்கள் அதிகமானவர்களாக இருப்பீர்கள் என்றார்கள். ஆனால் அந்த நாளிலே முஸ்லிம்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் தெரியுமா? வலகின்னகும் குஸாஉன் ககுஸாஇஸ் ஸைல், வெள்ளத்திலே அடிபட்டு வரக்கூடிய சருகுகள், குப்பைகளை போல நீங்கள் இருப்பீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படி என்றால் வெள்ளத்திலே குப்பைகள் அடிபட்டு அது அப்படியே ஓரங்கட்டப்பட்டுவிடும். இது போல முஸ்லிம்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு விதமான கோழைத்தனத்தை ஏற்படுத்தி விடுவான். இதனால் இவர்கள் ஓரங்கட்டப்படுவார்கள், எந்த ஒன்றுக்கும் தகுதியற்றவர்களாக முஸ்லீம்கள் மாறிவிடுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொல்லிவிட்டு நபி அவங்க சொன்னாங்க, என்ன காரணம் தெரியுமா? வலயன்ஸிஅன்னல்லாஹு மின் சுதூரி அதுவிக்கும் அல் மஹாபத மின்கும், உங்களை பற்றிய அந்த பயத்தை உங்களுடைய எதிரிகளுடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹ் கலட்டி எடுத்து விடுவான். வலயக்ஸிஃபன்ன ஃபீ குலூபிக்குமுல் வஹன், உங்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ் வஹன் என்ற ஒரு விடயத்தை போட்டு விடுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு சஹாபி கேட்கிறார், வமல் வஹ்னு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, வஹன் என்றால் என்ன? இந்த சந்தர்ப்பத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹுப்புத் துன்யா வ கராஹியத்துல் மௌத், 2 விடயங்களை சொன்னார்கள். இந்த 2 விடயங்கள் முஸ்லிம்களுடைய உள்ளத்திலே வந்ததின் காரணமாகத்தான் எதிரிகள் முஸ்லீம்களை மிகைத்து விடுவார்கள், உலகத்திலே முஸ்லீம்கள் ஓரங்கட்டப்பட்டு விடுவார்கள். அது என்ன? ஹுப்பு துன்யா, முதலாவது உலக ஆசை, உலகத்துடைய மோகம். இரண்டாவது கராஹியத்துல் மௌத், மரணத்தை வெறுத்தல் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அருமையானவர்களே, இன்று முஸ்லீம்களுடைய நிலைப்பாடை எடுத்துக்கொண்டால் உங்களுடைய எதிர்கால ஆசை என்னவென்று கேட்டால் அவர் என்ன கூறுவார்? நான் உலகத்தில் செட்டில் ஆகிடணும், நான் நல்லா வாழணும், என்னுடைய குடும்பத்தை நல்லா வாழ வைக்கணும்,
மனிதனும் நல்ல அழகான வீடொன்று கட்டி நல்ல அழகான வாகனத்தை வாங்கி என்னுடைய குழந்தைகளை இன்டர்நேஷனல் ஸ்கூலில் சேர்த்து அவர்களையும் ஒரு நல்ல நிலைமைக்கு நான் கொண்டு வர வேண்டும், இதுதான் என்னுடைய எதிர்கால யோசனை, எதிர்கால ஆசை என்று எத்தனையோ பேர் சொல்வதை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, உலகத்துடைய ஆசை முஸ்லிம்களுக்கு மத்தியிலே வந்துவிடும். உலகத்திலே அவர்கள் கொடி கட்டி பறக்க ஆசைப்படுவார்கள். நல்ல வீடு, நல்ல வாகனம், நல்ல மனைவி, நல்ல குடும்பம், எப்படி நான் லைஃப்ல செட்டில் ஆகிறது என்ற யோசனை தான் அவருக்கு இருக்குமே தவிர மார்க்கத்தை அவர் திரும்பி கூட பார்க்க மாட்டார். டைம் கிடைச்சா மட்டும் தொழுவார். மற்றபடி சில சகோதரர்கள் தொழுகை இல்லாமல் இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். காரணம் என்ன? சீசன் வந்து விட்டது, பிசினஸிலே நாங்கள் இருக்க வேண்டும், கடையை இந்த நேரத்திலே மூடினால் எங்களுடைய பிசினஸ் என்னவாகும், தொழுவதற்காக வேண்டி நாங்கள் கடையை மூடிவிட்டு தான் வர வேண்டும், இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடைய பிசினஸ் என்னவாகும் என்றெல்லாம் சில சகோதரர்கள் கேட்கிறார்கள். சில சகோதரர்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? மக்ரிபுக்கு அதான் சொல்வதற்கு 5 நிமிடம் இருக்கும் பொழுது அவசரமாக வந்து அசர் தொழுகையை தொழுதுவிட்டு போகக்கூடிய காட்சிகளையும் நாங்கள் பார்க்கிறோம். உலகத்துடைய மோகம் அதிகரித்துவிடும். கண்ணியமானவர்களே, புகாரியுடைய தெளிவான ரிவாயத் வருது. கிதாபுர் ரிகாக் என்ற பகுதியில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆச்சரியமான பல ஹதீஸ்களை கொண்டு வராங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யஸாலு கல்புல் கபீரி ஷாபன் ஃபித்னத்தைன், பெரியவர்கள் வயோதிபர்களுடைய உள்ளங்கள் 2 விடயத்திலே வாலிபமாகத்தான் இருந்து கொண்டே இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எவ்வளவு பெரிய வயோதிபத்தை அடைந்தாலும் அவருடைய உள்ளம் 2 விடயத்தை தேடிக்கொண்டே இருக்கும், 2 விடயத்தின் பக்கம் ஏங்கிக் கொண்டே இருக்கும். முதலாவது நபி அவங்க சொன்னாங்க, ஃபி ஹுப்பி துன்யா, உலகத்துடைய ஆசையுடைய விடயத்திலும், இரண்டாவது வதூலில் அமல், அதாவது வதூலில் உம்ர், உலகத்திலே அதிக காலம் வாழ வேண்டும் என்ற ஆசையிலும் அவருடைய உள்ளம் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னும் நான் சம்பாதிக்க வேண்டும், இன்னும் நான் பணத்தை அதிகரிக்க வேண்டும் என்ற ஆசை தான் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த ஹதீஸ்ல நபி அவர்கள் இதைத்தானே சொன்னார்கள், ஹுப்பு துன்யா, உலக மோகம் வந்துவிடும். உலக ஆசை எந்த அளவுக்கு பயங்கரமானது, எந்த அளவுக்கு மோசமானது, எந்த அளவுக்கு போதை ஏற்படுத்தக்கூடியது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆச்சரியமாக சொன்னார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸை புகாரி ஷரீஃப்ல கிதாபுர் ரிகாக் என்ற பகுதியில் கொண்டு வராங்க. அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன், லவ் கான லிப்னி ஆதம் வாதியானி மின் ஸஹபின், இன்னொரு ரிவாயத்தில் அவ் மாலின், ஒரு மனிதனுக்கு 2 பள்ளத்தாக்கு நிறைய தங்கமோ அல்லது பணமோ இருந்தால் லபுத்தகா சாலிசன், 3வது பள்ளத்தாக்கை இவன் தேடுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 2 பள்ளத்தாக்கு நிறைய பணமோ தங்கமோ இருந்தாலும் 3வது இருந்தால் நன்றாக இருக்குமே என்று மனிதனுடைய உள்ளம் ஏங்கும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னாங்க, வலா யம்லஉ ஜௌஃபி இப்னி ஆதம் இல்ல துராப், மனிதனுடைய உள்ளத்தை மண்ணை தவிர வேற எந்த ஒன்றும் நிரப்பாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படி என்றால் இவன் கபருக்கு போகும் வரை இந்த ஆசை இருந்து கொண்டே இருக்கும். எப்பொழுது இவன் மரணமடைந்து கபருக்கு போவானோ அப்பொழுது தான் இவனுடைய ஆசை இல்லாமல் போகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பயங்கரமானது தான் கண்ணியமானவர்களே இந்த உலக மோகம், உலக ஆசை என்பது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய உள்ளத்தில் இருந்து இந்த கெட்ட குணத்தை இல்லாமலாக்கி விடுவானாக. அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? வ கராஹியத்துல் மௌத், மரணத்தை வெறுப்பார்கள் என்று சொன்னார்கள். யாரிடத்திலாவது போய் நீங்கள் மரணத்துக்கு விருப்பமா என்று கேட்டால் அவர் சொல்லுவாரு, அதை பற்றி நான் இப்போ நினைச்சு கூட பார்க்க இயலாது, ஏனென்றால் என்னுடைய ஃபியூச்சருடைய கோலை நான் அச்சீவ் பண்ணணும், நான் அந்த கோலை அடிக்க வேண்டும், அதனால அதுக்கு இன்னும் காலம் இருக்கிறது, எனக்கு மரணிப்பதற்கு விருப்பம் கிடையாது என்று எத்தனையோ இஸ்லாமிய சகோதரர்கள் சொல்லக்கூடிய காட்சிகளையும் நாங்கள் பார்க்கிறோம். அருமையானவர்களே, மரணத்திற்கு நாங்கள் தயாராக வேண்டும். இந்த வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை கிடையாது, இது ஒரு நாள் அழிந்துவிடும். அழிவே முடிவே இல்லாத வாழ்க்கையுடைய ஆரம்பம் மரணம் தான் கண்ணியமானவர்களே. மரணத்தில் இருந்து தான் நம்முடைய உண்மையான வாழ்க்கை ஆரம்பமாகிறது. அந்த மரணத்தை நாங்கள் வெறுக்கக்கூடாது. சஹாபாக்கள் மரணத்தை விரும்பினார்கள், மரணத்தை அவர்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். அந்த மரணத்திற்குரிய தயாரிப்பை அவர்கள் சரியான
முறையிலே செய்திருந்தார்கள். அதனால் அவர்கள் மரணத்தை விரும்பி அவர்களுக்கு சார்பாக அந்த மரணமும் ஏற்பட்டது, உயர்ந்த அந்தஸ்தை அடைந்து விட்டார்கள். ஆனால் இன்று நாங்கள் அமல்களோ மிகவும் குறைவாக இருக்கிறது. மரணத்தை கண்டு நாங்கள் விரண்டோடுகிறோம். எப்படி கண்ணியமானவர்களை மறுமையுடைய வாழ்க்கைக்காக வேண்டி நாம் ஒரு வாழ்க்கையை தயார் செய்ய முடியும்? முஸ்னத் அஹ்மத்ல ஒரு ரிவாயத் வருது. மஹ்மூத் இப்னு லபீத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்னதானி யக்ரஹுஹுமா இப்னு ஆதம், இரண்டு விடயங்கள் இருக்கின்றன, அந்த இரண்டு விடயங்களை மனிதன் வெறுக்கிறான். முதலாவது யக்ரஹுல் மௌத், மரணத்தை மனிதன் வெறுக்கிறான். வல் மௌத்து கைருன் லஹு மினல் ஃபித்னா, நபி அவங்க சொன்னாங்க, அந்த காலத்தில் ஏற்படக்கூடிய குழப்பங்களை விட மரணம் அவனுக்கு சிறந்தது என்று நபி அவர்கள் சொன்னார்கள். எந்த அளவுக்கு குழப்பங்கள் அதிகமாகும் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸை சொல்லி காட்டினாங்க. புகாரி முஸ்லிமுடைய ரிவாயத் வருது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, லா தذهب துன்யா, இந்த உலகம் அழிந்து விட மாட்டாது, ஹத்தா யமுர்ர ரஜுல், ஒரு மனிதர் கபருக்கு பக்கத்தால் நடந்து செல்வார். கபரை கண்டவுடன் ஃபயதமர்ரக அலைஹி, அவர் கபரிலே உருண்டு பிறண்ட வண்ணம் சொல்வார், யா லைத்தனி குந்து மகான சாஹிபில் கபர், இந்த கபருடையவராக நான் இருந்திருக்க கூடாதா என்று அந்த மனிதன் உருண்டு பிறண்டு சொல்லிக் கொண்டிருப்பான். சொல்லிவிட்டு நபி அவங்க சொன்னாங்க, வலைஸ பிஹித்தீன் இல்லல் பலா, இவர் மார்க்கத்தின் காரணமாக இவ்வாறு கூறவில்லை, அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் சோதனையின் காரணமாகத்தான் இவ்வாறு சொல்வார். நான் உலகத்திலே வாழ்வதை விட மரணித்தால் நன்றாக இருக்குமே என்று சொல்லும் அளவுக்கு குழப்பங்கள் அதிகமாக நடக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதைத்தான் நபி அவங்க இந்த ஹதீஸை சொன்னாங்க, ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய குழப்பத்தை விட மரணம் அவனுக்கு சிறந்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இரண்டாவது மனிதன் வெறுக்கக்கூடிய காரணம் என்ன? நபி அவங்க சொன்னாங்க, வயக்ரஹு கில்லத்துல் மால், குறைவான பணம் இருப்பதை மனிதன் வெறுக்கிறான் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ், தற்காலத்தில் நடக்குதா இல்லையா கண்ணியமானவர்களே? பணம் குறைந்து விட்டால் அவர் டென்ஷன் ஆகிறாரு, அவருடைய உள்ளத்திலே அவருடைய மண்டையிலே பல விடயங்கள் ஓட ஆரம்பிக்கிறது. இந்த பணத்தை எப்படி இன்னும் சம்பாதிப்பது என்று பல யோசனைகளை செய்ய ஆரம்பிக்கிறார். கண்ணியமானவர்களே, பணம் குறைவு ஏற்படுவதை மனிதன் வெறுக்கிறார். சொல்லிவிட்டு நபி அவங்க சொன்னாங்க, வகில்லத்துல் மாலி அகல்லுல் ஹிசாப், பணம் குறைவாக இருப்பது கேள்வி கணக்கை மிகவும் குறைத்து விடும் என்று நபி அவங்க சொன்னாங்க. எந்த அளவுக்கு பணம் சொத்து செல்வம் அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு மறுமையிலே கேள்வி கேட்கப்படும். பணம் குறைவாக இருந்தால் கேள்வி கணக்கு குறையும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதை விளங்காமல் மனிதன் மரணத்தையும் வெறுத்து கொண்டிருக்கிறான். அது மட்டுமல்லாமல் பணம் குறைவு ஏற்பட்டால் அதையும் வெறுக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அருமையானவர்களே, உலக மோகம், இரண்டாவது மரணத்தை வெறுத்தல், இந்த இரண்டு காரணங்கள் எங்களுடைய உள்ளத்திலே குடிகொண்டதின் காரணமாகத்தான் இன்று எதிரிகள் எம்மை மிகைத்து விட்டார்கள். இன்று முஸ்லீம்கள் ஓரம் கட்டப்பட்டு விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு படித்து தந்த அந்த வழிமுறையை நாங்கள் எடுக்காமல் விட்டுவிட்டோம். ஆகவே நாம் நம் வாழ்க்கையை சிறந்த முறையிலே அமைத்துக் கொள்ள வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.